மீண்டுமாக இந்த துணிக்கையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த கடந்த 2 நாட்களாக நம்ம பார்த்தோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அநேகர் மெயில் அமைச்சிருக்கிறீங்க, சாட்சி சொல்லியிருக்கிறீங்க, அதற்காக ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நாம் இந்த செய்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். ஒரு சிலர் அனுப்பின மெயிலில் ஒரு சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க, அதுக்கு பதில் சொல்லிடலான்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இந்த கணவன் சரியில்லாத போது, அதாவது குடிகாரராக இருக்கும் பொழுது அல்லது அவர் செலவாளியாக இருக்கும் பொழுது, மனைவி சம்பாதிக்கும் பொழுது இந்த பணத்தை நாங்கள் கணவன் கேட்கிறாரே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படி இருக்கும்போது நாங்கள் அந்த பணத்தை எங்கள் கணவனுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டுமா? அதை வைத்து தான் நாங்கள் குடும்பத்தை நடத்துகிறோம், அப்படி இருக்கும்போது நாங்கள் அதை கண்டிப்பாக தர வேண்டுமா என்று சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தார்கள். ஆண்டவர் நமக்கு சுய ஞானத்தை கொடுத்திருக்கிறார், சுய புத்தியை கொடுத்திருக்கிறார், சுய அறிவை கொடுத்திருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னால், வீட்டில் ஒரு தப்பு நடக்கும்போது அதை சரி பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்கு தான் குடும்பத்துக்கு கணவன் மனைவி 2 பேரும். மனைவி தப்பாக நடக்கும்போது கணவன் சரி பண்ண வேண்டும், கணவன் தப்பாய் நடக்கும்போது மனைவி சரி பண்ண வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். இது கம்ப்யூட்டர் கிடையாது, நம்ம அப்படியே லோட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்ராம்லாம் கிடையாது. அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். சவுலை பார்த்து சாமுவேல் சொல்கிறாரு, நீ அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் கணவன் அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறார், பணத்தை ஊதாரியாய் செலவு செய்கிறார், குடும்பத்தை கவனிக்கவில்லை என்று சொன்னபோது, அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை நிச்சயமாய் அவரிடத்தில் தர வேண்டிய அவசியமே கிடையாது. இது கீழ்ப்படிதலில் வராது, குடும்பத்தை காப்பாற்றுவதில் வரும். நீங்கள் அதை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டும். எவ்வளோ செலவுகள் இருக்கு. அவர்கிட்ட கொண்டு போய் குடிச்சா மீண்டும் அவர் குடிக்க தான் போறாரு. ஏன் அவர்கிட்ட கொடுக்கணும்? அதே மாதிரி தான் சொல்கிறேன். மனைவி ஒரு மிகப்பெரிய செலவாளியாக இருந்து, நான் ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் கணவன் வெளிநாட்டிலிருந்து சம்பாதித்து அனுப்பி கொண்டே இருந்தார். இங்கே அந்த மனைவி செலவழித்து கொண்டே இருந்தார். திரும்பி வரும்போது பார்த்தா அவர் அனுப்பின லட்சக்கணக்கான பணங்களும் செலவழிந்து, அவருக்கு இன்னும் சில லட்சங்கள் அவருக்கு கடன் இருந்தது. அந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரி நேரத்தில் மனைவியை நம்பி பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி கணவன் குடிகாரராக இருக்கிறார் அல்லது வேற கெட்ட பழக்க வழக்கங்களை பணம் செலவு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போயிட்டு பயங்கரமாக பார்ட்டி கிட்டியெல்லாம் வச்சு, ஒரு சிலருக்குலாம் ஹாபி அது, அப்படி செலவு பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனைவி தான் குடும்பத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து நடத்த வேண்டும், பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். இது 2 பேரும் எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, குடும்பத்தை நடத்துவதுக்கு தான். சில நேரத்தில் மனைவி குடும்பத்தை கட்டுகிறவங்க. நான் பெரும்பாலும் சொல்லுவேன், மனைவியானவள் பணத்தை ரொம்ப சிக்கனமாக, கணவன் செலவழிக்கிறவனா இருந்தால் மனைவி சிக்கனமானவங்களா இருக்கணும், மனைவி செலவழிக்கிறவங்களா இருந்தால் கணவன் சிக்கனமானவனாக இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தான் இதை நடத்த முடியும். 2 பேருமே ஒரே கேரக்டராக இருந்து 2 பேரும் பயங்கரமாக செலவு பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி இது எதற்குமே குடும்பம் நடத்த முடியாது. ஸோ அதுக்கு தான் ஆண்டவர் 2 பேரையும் தரார். இதுதான் ஏற்ற துணைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் சமயோஜித புத்தி யோசித்து முடிவெடுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். எதுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். திடீர்னு உங்கள் கணவன் உங்களை மேலேருந்து கீழே குதி அப்படின்னு சொன்னால், நான் கணவனுக்கு கீழ்ப்படியணுமானா கீழ்ப்படியக்கூடாது. இது அகைன்ஸ்ட் டு பைபிள். அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது புரியும் நான் நினைக்கிறேன். எல்லாத்த விட நாங்கள் கொடுக்குற எல்லா ஆலோசனை விட பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனை தான் ரொம்ப கரெக்ட். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். நம்ம இன்னைக்கு துணிக்கைக்குள்ளே கடந்து போகிறோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். அதில் யாரை குறித்து பார்க்க போறோம்னா, 26வது வசனத்துல அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். லோத்துவின் மனைவியை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லோத்துவின் மனைவி பற்றி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உப்பு தூணானாங்க, உப்பு தூணானாங்க, திரும்பி பார்த்துட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. எல்லாரும் இதை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. உண்மையும் கூட, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த லோத்துவின் மனைவீட்டில் இருந்த சில காரியங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதற்கு பிறகு அவங்க உப்பு தூண் ஆனது, இதை யாரும் நியாயப்படுத்தவில்லை. திருப்பியும் சொல்கிறேன், அதை நியாயப்படுத்தவே இல்லை. ஆனால் இந்த லோத்துவின் மனைவி இருக்கிற வரைக்கும் லோத்துவின் குடும்பம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. சோதோம் ஒரு மோசமான பட்டணம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகார திரட்சி, அங்கே எளியோரை நினையாமை, அங்கே அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஓரின சேர்க்கை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், அருவருப்பான காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. இந்த பாவங்கள் அங்கே இருக்கும்போது லோத்து என்கிற நீதிமான், அவரை பற்றி நீதிமான் தான் வசனம் சொல்லுது. லோத்து என்கிற நீதிமான் அவர் சோதோமின் வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டார். காரணம், உள்ளுக்குள்ள பாவம் அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் லோத்துவின் குடும்பம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உள்ளுக்குள்ள இருக்கு. இப்போ லோத்து குடும்பத்தை விட்டுட்டு போய் அங்கே உட்காந்துக்கிட்டாரா? குடும்பத்தை பற்றி கவலை இல்லையா அப்படின்னா, அங்கே சோதோமில் இருந்த பாவத்தினுடைய மிக உச்சம் என்னன்னு கேட்டால் ஓரின சேர்க்கை. நாங்கள் அந்த புருஷரை அறிய வேண்டும் என்று அங்கே நகரத்தார் மொத்த பேரும் வந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அங்கே பிரச்சனை அதிகமாக யாருக்குன்னா லோத்துக்கு தான்.
அதனால தான் லோத்து தன்னை காத்துக் கொள்வதற்காக வெளியே உட்கார்ந்திருந்தார். நிறைய பேர் லோத்து வந்து அதை விட்டுட்டு வெளியே வந்தாரும்பாங்க. காரணம் இருக்கு. அங்க அந்த ஊர் வந்து அப்படி ஒரு மோசமான ஊர். லோத்து தன்னை பாதுகாத்துக் கொண்டான். அந்த ஊரோடு கூட ஒத்து போகாதபடிக்கு, அந்த பாவத்தை தன்னை இணைத்துக் கொள்ளாதபடிக்கு, தன்னை தற்காத்துக் கொள்ளும்படிக்கு அவர் எங்க வந்து உட்கார்ந்திருக்கிறான்னு கேட்டீங்கன்னா சோதோமின் வாசல்ல வந்து உட்கார்ந்திருக்கிறார். இதெல்லாம் நியாயம்தான். ஆனால் அந்த பாவத்தின் தேசத்துக்குள்ளே, அந்த அக்கிரமத்துக்குள்ளே, அந்த அருவருப்புக்குள்ளே 2 கல்யாண வயதுடைய பெண்களை வைத்துக்கொண்டு ஒரு அம்மா உட்கார்ந்திருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறாங்க. இவ்வளோ பாவங்கள் இருந்தாலும் கூட அந்த பாவத்துக்கு மத்தியில 2 பிள்ளைகளை அந்த அம்மா பத்திரமாய் வளர்த்திருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், லோத்துவின் மனைவி இருக்கிற வரைக்கும் லோத்துவின் குடும்பத்தில் பிரச்சனையே கிடையாது. எப்பேற்பட்ட பாவத்தில் இருக்கிற இடத்திலும் மனைவி சரியாக இருந்தால், ஒரு குடும்ப தலைவி சரியாக இருந்தால் அந்த குடும்பம் சரியாக நடக்கும். ஒரு தகப்பன் மாத்திரம் இருந்து அந்த குடும்பத்துக்கு தலைவி இல்லைவிட்டால் நடத்துவது கடினம். இன்னும் சொல்லுவேன், 100க்கு 90% குடும்பங்கள் தவறாய் போய்விடும். ஒரு சில குடும்பங்கள் நிச்சயமாய் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் ஒரு தகப்பன் தவறி போய் ஒரு மனைவி சரியானவளாய், குடும்ப தலைவி சரியானவளாய் இருந்தால் 100க்கு 90% குடும்பம் பத்திரமாய் பாதுகாக்கப்படும். அந்த குடும்பத்தை நடத்துகிற, கட்டுகிற பொறுப்பை, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அந்த குடும்ப தலைவியின் மேல வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம சோதோமுக்குள்ள பார்க்கிறோம். அப்படி சோதோம் முழுவதும் கெட்டு போயிருந்த போதும் கூட அந்த இடத்தில் 2 பிள்ளைகளை பத்திரமாய் அவர் பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ சோதோமை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ அந்த அம்மா உப்பு தூண் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு சோவாருக்கு போயிட்டாரு. சோவாருக்கு போன பிறகு இந்த அம்மா இல்லை. இந்த அம்மா இல்லாத அந்த காலத்துல இந்த 2 பிள்ளைகளும் கெட்டு போயிடுச்சு. சோதோமின் பாவம் வேறு, சோவாரின் பாவம் வேறு. சோதோமின் பாவத்துல இந்த லோத்துவின் மனைவி தன் பிள்ளைகள் கெட்டு போகாமல் பத்திரமாய் பார்த்து கொண்டார். ஆனால் சோவாரின் பாவத்துல லோத்துவால் தன் பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாக்க முடியவில்லை. அருவருப்பான காரியம் நடைபெற்று முடித்து விட்டது. அதான் நான் சொல்வேன், ஒரு குடும்ப தலைவி இருக்கிற வரைக்கும் தான் அந்த குடும்பம் சரியாக நடக்கும். இந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா லோத்துவின் குடும்பம் தவறாய் போயிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அது மிகப்பெரிய பாதுகாப்பு. நம்ம ஊர்ல, நான் குறிப்பா நம்ம நாட்டை பத்தி பேசுறேன், தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். இங்கே நமக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைகள் வீட்டில் இருந்தா வெளியே போயிருக்கிற அந்த பெற்றோர் பதபதப்போட இருப்பாங்க. இத்தனைக்கும் வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க பிள்ளைங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க, பிள்ளைங்க வீட்டில் தனியா இருக்கு, பிள்ளைங்க வீட்டில் தனியா இருக்குன்னு சொல்லி ஓடி வருவாங்க. அப்படி ஒரு மனநிலை, அதுதான் சரியான குடும்ப தலைவியின் மனநிலை. இன்னைக்கு கடைசி காலத்துல இந்த தேவைகள் அதிகரிக்கும் பொழுது கணவனும் மனைவியும் 2 பேரும் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன நடக்குது? பிள்ளையை கொண்டு போய் கிண்டர் கார்டன்ல விட்டுறாங்க, பிள்ளையை கொண்டு போய் வேலைக்காரங்க கிட்ட விட்டுறாங்க, பிள்ளையை கொண்டு போயிட்டு வேற எங்கேயாவது விட்டுட்டு கிரீச் மாதிரி இடத்துல விட்டுட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. போயிட்டு வரும்போது என்ன ஆகுது தெரியுமா? பிள்ளைக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கவில்லை, பிள்ளைக்கு தேவையான அன்பு கிடைக்கவில்லை. கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போற அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகள் அன்புக்கு இயங்குகிறது, தவறான வழிக்கு போகிறது. அப்படின்னா என்னங்க செய்யணும்? நான் என்னுடைய கருத்து இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்ன்ற அவசியம் கிடையாது. யாராவது ஒருத்தர் இருந்து வீட்டை கண்டிப்பா பார்க்கணும். இப்போ அமெரிக்காலாம் நீங்க பாத்தீங்கன்னா மனைவி வந்துட்டு ஒரு நேரத்துக்கு வேலைக்கு போவாங்க, அந்த நேரத்தில் கணவன் வீட்டில் இருப்பார். கணவன் ஒரு நேரத்தில் போவார் வேலைக்கு, மனைவி வீட்டில் இருப்பாங்க. வீக்கெண்ட்ஸில் எல்லாரும் சேர்ந்து வெளியே போவாங்க. இது ஒரு வகையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஆனால் குடும்பத்துக்கு பணம் தேவை, வேலை தேவை, நமக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள் தேவை. இது எல்லாத்தையும் விட குடும்பம் தேவை. ஒருத்தர் அழகா எழுதியிருந்தாரு, வீடு இருக்கு குடும்பம் இல்லை. they have the house, there is no home. ஆமா, இன்னைக்கு உண்மை. நிறைய பெரிய வீடுகள் இருக்கு, ஆடம்பரமா இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. குடும்பம் இருக்கான்னு கேட்டு பாருங்க, இல்ல. பிள்ளைங்க ஏதோ ஒரு இடத்துல ஹாஸ்டல்ல படிக்குது, கணவன் ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யறாரு, மனைவி ஒரு பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. அவங்கள சந்திக்கிறதே பெரிய இது. எஸ்எம்எஸ்ல பேசிக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல பேசிக்கிறாங்க, வீடியோ கால்ல பாத்துக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு குடும்பம். இது குடும்பம் அல்ல. ஆண்டவர் குடும்பத்தை தான் உண்டாக்கினார். குடும்பத்துக்காக தான் வேலை. இன்னைக்கு வேலைக்காக குடும்பத்தை பிரிகிறோம், வேலைக்காக குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சிடறோம். எல்லாமே இன்னைக்கு நடக்குது. லோத்துவின் மனைவி ஒரு தடவை அந்த வீட்டில் அந்த அம்மா இல்ல, கொஞ்சம் மிஸ் ஆனாங்க, அந்த குடும்பமே கெட்டு போச்சு. எத்தனை தலைமுறைக்கு தெரியுமா? 10 தலைமுறைக்கு கெட்டு போச்சு. குடும்ப தலைவி ஒழுங்கா இருந்தாதான் குடும்பம் ஒழுங்காக இருக்கும். குடும்ப தலைவர்கள் வெளியே போகிறவர்கள். பெரும்பாலும் குடும்ப தலைவர்கள் தவறு செய்தாலும் அந்த குடும்பம் தவறு செய்யாமல் பத்திரமாய் பாதுகாக்கிறது குடும்ப தலைவியின் கையில தான் இருக்கு. 10 தலைமுறை லோத்துவினுடைய குடும்பம் கெட்டு போச்சு. அதான் நான் சொல்லுவேன், அந்த அம்மா இருந்திருக்கணும். அந்த அம்மா இருந்திருந்தா மீண்டுமாக அந்த குடும்பம் சரியா இருக்கும். திருப்பி லோத்துவினுடைய சந்ததியை சரி பண்ணது யார் தெரியுமா? இன்னொரு ஆண் கிடையாது, இன்னொரு பெண் ரூத் வந்து தான் சரி பண்றாங்க. மோவாபுடைய வம்சத்துல
ரூத் வந்து திருப்பியும் தேவனோடு கூட அந்த தள்ளி போன குடும்பத்தை இணைக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 தலைமுறை தள்ளப்பட்டது, ஒரு பெண்களால் தள்ளப்பட்டது, மீண்டும் இன்னொரு பெண்ணாலே இணைக்கப்பட்டது. அப்ப குடும்பம் பிரிந்து போவதும் இணைக்கப்படுவதும் சகோதரிகள் கையில இருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுத்தது உங்களுக்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான். அதுல நீங்க எக்ஸ்ட்ரா பொறுப்பெடுத்து வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா மிக முக்கியமானது குடும்பத்தை காப்பாற்றுவது. பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வீட்டில் வந்து பெரிய மனுஷியான பிள்ளைகள் இருந்தாங்கன்னா தயவு செய்து போனை கையில கொடுத்துட்டு என்னன்னா எனக்கு போன் பண்ணிட்டு வெளியே போகாதீங்க. நீங்க தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. நான் சொல்லுவேன், நம்ம பிள்ளைகள் வந்து அப்படி வளர்ந்து வருகிற காலம் பச்சை மண்ணு மாதிரி. அதை பிடிச்சு வச்சு சரியா பிடிக்க வேண்டியது குடும்பத்தினுடைய பொறுப்பு. பெற்றோருக்கு என்னன்னா செல்போனை கையில கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளை பாதுகாப்பா இருக்கு, எதுனாலும் எனக்கு போன் பண்ணு, எதனால போன் பண்ணு. அந்த பிள்ளைக்கு எதுனாலும்ன்றது அந்த பிள்ளைக்கு பிடிக்காத விஷயம் நடந்தா உங்களுக்கு போன் பண்ணும். ஒருவேளை பாவத்தையே அது பிடிச்சு செஞ்சுச்சுன்னா எப்படி உங்களுக்கு போன் பண்ணும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு குடும்பம் தலைகீழாய் போவதற்கு இதான் காரணம். குடும்பத்தை அப்பாவை நம்பி விடணும், அம்மாவை நம்பி விடணும், செல்போனை நம்பி விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்கிட்ட செல்போனை கொடுத்துட்டு நம்பி விட்டுட்டு போறீங்க. இந்த லோத்துவின் மனைவி ஆப்சன்ஸ், குடும்பமே காலி ஆயிடுச்சு. நான் சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து உங்கள் குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சம்பாத்தியம் முக்கியம்தான், வாழ்க்கைக்கு சில வசதிகள் தேவைதான். அது எல்லாத்த விட மிக முக்கியமாய் தேவை குடும்பம், கர்த்தர் கொடுத்தது. நீங்க சம்பாதிக்கிற பொருள் இது எதுவுமே பரலோகத்துக்கு வராது. ஆனா கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த குடும்பம் பரலோகத்துக்கு வரும். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அதை விட ரொம்ப முக்கியம், லோத்துவின் மனைவி கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், அந்த அம்மா செய்த தவறு. இவ்வளவு பொறுப்பா வளர்த்தாங்க அந்த அம்மா. கல்யாண வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க. அதான் வசனம் சொல்லுது, மருமக்கள் மார்களை பார்க்குற வரைக்கும் அந்த அம்மா அந்த பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, புருஷனை அறியாத. எவ்வளவு அழகா வளர்த்துருக்காங்க பாருங்க. சோதோம்குள்ள ஒரு 2 பெண் பிள்ளைகளை அவ்வளவு கற்புள்ள கன்னிகைகளாக அவங்க வளர்த்துருக்காங்க. அப்படின்னா அந்த அம்மாவுடைய குணாதிசயம், அந்த குடும்பத்தை பாதுகாத்த பொறுப்பு எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த அம்மாவுக்குள்ள இருந்த பின்னிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம், அது மொத்தத்தையும் நாசமாக்கிறோம். சகோதரிகள்கிட்ட எப்பவுமே நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அது டிஃபால்ட்டா இருக்கு, அதை மாத்துங்க, அது நல்லது. அநேகர் பின்னாடி நடந்தது இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. 1980 என்ன நடந்துச்சு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கல்யாணமான புதுசுல நடந்திருக்கும். 25 வருஷம் கழிச்சு சொல்றது கல்யாணமான அன்னைக்கு இப்படி நடந்துச்சே. 30 வருஷம் கழிச்சு சொல்றது கல்யாணம் அன்னைக்கு உங்க அப்பா இப்படி பேசினாரு, உங்க அம்மா இப்படி நடந்துக்கிட்டாங்களே, உங்க தங்கச்சி இப்படி பேசினாங்களே, அன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நம்மள அவங்க மரியாதை கொடுக்கலையே. ஜஸ்ட் forgive them and forget them. மன்னிச்சு மறந்து விட்டுருங்க. அது தேவனுடைய சுபாவம். அந்த பின்னிட்டு பார்க்கிற அனுபவம், பின்னாடி என்ன இருக்கு திரும்பி பார்க்கிற அனுபவம். பைபிள் சொல்லுது, வயலில் இருக்கிறவன் திரும்பாது இருக்க கடவன், அவங்க வருகையில கைவிடப்படுவாங்கன்னு இருக்கு. ஆண்டவர் ஒன்னு விட்டுட்டு வர சொன்னாரா, தைரியமா விட்டுட்டு வாங்க. சில நேரங்களில் ஊழியத்தின் பாதையில உங்களுக்கு கணவன் உங்களோடு கூட இருக்கும்போது, ஊழியத்தின் பாதையில போகும்போது கணவனை ஆண்டவர் மிஷனரியாக அழைத்திருப்பார், அல்லது ஒருவேளை வேற ஒரு இடத்துக்கு கடந்து போக சொல்லும் போது தைரியமா கணவனின் கரத்தை பிடிச்சுக்கிட்டு போங்க. கூப்பிட்டு அழைத்தது கர்த்தர். உடனே திரும்பி பார்க்கறது, இதெல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமே. இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக சொல்றீங்களே, மலைக்கு போக சொல்றீங்களே, சோவாருக்கு போக சொல்றீங்களே. இந்த சோதம் எவ்வளவு இப்படி எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்ற இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கும், ஆனா வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாது. போக சொன்னா போங்க. இன்னைக்கு நம்ம எடுத்த உடனே என்ன யோசிக்கிறோம்னா, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்குதா, அதெல்லாம் இருந்தா தான் நான் வருவேன். நிறைய மனைவிகள் செய்யற தப்பு அப்படித்தான். நாங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கிறோம், நீங்க வேலைக்கு போங்க, அங்க இருந்து பணத்தை அனுப்புங்க, நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். குடும்பத்தை பார்த்துப்பீங்க, கணவனை யார் பார்க்கறது? கணவன் தவறுவதுக்கு அதுதான் காரணம். மனைவி கூட இல்லாவிட்டால் கணவன் தவறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, கணவன் கூட இல்லாவிட்டால் மனைவி தவறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கூடுமான வரைக்கும் போகிற இடங்களுக்கு மனைவியை கூட்டிட்டு போங்க, குடும்பமா போங்க, தட்ஸ் குட். அது உங்களுக்கு சில இடத்துல பாசிபிலிட்டி இருக்காது, சில ஊழியங்கள் அப்படி இருக்காது. சில எவாஞ்சலிஸ்டுகள் இருக்கிறாங்க, வாரம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க, அவங்க ஒரு அசிஸ்டண்ட்டை கூட வச்சுக்கிட்டு போங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு மனைவியானவளும் கூட போகணும். மினிஸ்ட்ரிக்கு ஒரு பாஸ்டரல் அழைப்பு இருக்கு, ஒரு இடத்துக்கு மிஷனரி அழைப்பு இருக்கு, ஒரு இடத்துக்கு போக சொன்னாலும் கூட போங்க. உடனே திரும்பி பார்க்காதீங்க, இந்த இடம் வசதியா இருக்கு, இங்க ஸ்கூல் இருக்கு, போற இடத்துல ஸ்கூல் இருக்குமா, ஸ்கூல் இருக்குமான்னு தெரியாது, மார்க்கெட் இருக்குமா தெரியாது, ஹாஸ்பிட்டல் இருக்குமா தெரியாது. ஆனா நீங்க போகிற இடத்துல கர்த்தர் இருப்பார். கர்த்தர் இருந்தாரா மிச்சம் எல்லாம் தானா வரும். ஆபிரகாம் கூட போன்னு சொன்ன உடனே சாராள் புறப்பட்டு போயிட்டாங்க பாருங்க. அவங்க திரும்பி கல்தேய தேசத்தை திரும்பி பார்க்கல.
ரெபேக்கால போன்னு சொன்ன உடனே அவங்க போயிட்டாங்க பாருங்க. அவங்க திரும்பி அவங்க இருந்ததான அந்த சிரியா தேசத்தை திரும்பி பார்க்கல பாருங்க. லேயாலும் ராகேலும் போன்னு சொன்ன உடனே 2 பேரும் கிளம்பி யாக்கோபோடு கூட வந்துட்டாங்க பாருங்க. அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு போனா போகணும். அது சோவாரா இருக்கட்டும், மலை மேல இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? எக்கனாமிக்கல் கண்டிஷனை பார்க்குறோம், ஒரு என்வைரன்மெண்டல் கண்டிஷனை பார்க்குறோம், ஜியோகிராபிக்கல் கண்டிஷனை பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு டிசைட் பண்றோம். நான் சொல்றேன், கர்த்தர் ஒன்று சொன்னா எதையுமே பார்க்க வேண்டாம், நீங்க தைரியமா போங்க. அதை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் எப்போ எனக்கு ஒரு மூத்த ஊழியர் சொல்லி கொடுத்தது, கணவன் போகிற இடத்துக்கு மனைவி போங்க. மனைவிக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கணவன் சம்பாதிக்கணும். கணவன் என்ன சம்பாதிக்கிறானோ அதுக்குள்ள குடும்பத்தை நடத்தணும். இப்படி ஒரு குடும்பம் இருந்தா அது சரியாக இருக்கும். அந்த மூத்த ஊழியர் சொல்லி கொடுத்தது. ஒரு மனைவி குடும்பத்தை நடத்துவதற்கு என்ன தேவையோ அதை கணவன் கண்டிப்பாய் சம்பாதிக்க வேண்டும். அது அவன் மேல் இருந்த பொறுப்பு. கணவன் சம்பாதிக்காம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு மனைவியை வேலைக்கு அமுச்சு விட்டுட்டு அவ கொண்டு வர காசுல சாப்பிடுற நீ சாப்பிடுவதற்கு அருகதையற்றவன். யூ டோன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ். அந்த சகோதரி லேட்டா வந்தா ஏன் லேட்டா வந்தன்னு கேட்கிற பொறுப்பு உனக்கு கிடையாது. 2 பேரும் வேலைக்கு போறீங்க, குடும்பத்தை நடத்துறீங்க, அந்த கதை வேற. மனைவியை வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நல்ல ஒரு மிச்சரை கையில் வச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கிற உனக்கு மனைவியை கேட்குற பொறுப்பு கிடையாது. இன்னைக்கு குடும்பங்கள் நாசமாகிறது அங்கதான். கணவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அதான் சொல்லுவாங்க, வேலை புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. போய் சம்பாதிச்சுட்டு வரணும். குடும்பத்துக்கு தேவையானது கணவன் சம்பாதிக்கணும். அது ஊழியத்தின் பாதையோ அல்லது வேற வேலையோ, எந்த வேலையா இருந்தாலும் சம்பாதிக்கணும். அதே நேரத்தில் கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அதுக்குள்ள கடன் இல்லாம குடும்பத்தை நடத்தணும். அது மனைவிக்கான பொறுப்பு. அது எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு மாசம் ஆனா இது வாங்கித்தான் ஆகணும். பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி நான் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணும், அவங்கள மாதிரி பெரிய கார் வாங்கணும் அப்படின்னு யோசிக்க கூடாது. அதான் பின்னிட்டு பார்க்கறது, அவங்கள திரும்பி பார்க்கறது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க. குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஒரு ஆலயம். கணவன் அதுல தலையாக இருக்கிறான், மனைவி அதுல சரீரமாக இருக்கிறார். அது கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான ஒரு மாடல். வெரி கேர்ஃபுல். இந்த அம்மா அவ்வளவு தூரம் சோதம்ல குடும்பத்தை பார்த்தாங்க. கல்யாண வயசு வரைக்கும் பெண் பிள்ளைகள் அழகா நடத்தி கொண்டு வந்தாங்க. ஏன்? கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு வெளியும் வந்துட்டாங்க. ஆனா அவங்க மனசு இன்னும் எங்க இருந்துச்சு? சோதம்ல இருந்துச்சு. பல நேரங்களில் திருமணமாகி சகோதரிமார்கள் வந்துடுறீங்க, வந்த பிறகு உங்க மனசு எங்க இருக்கு? இன்னும் அப்பா வீட்லயே இருக்குது. நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா உங்க மனசு உங்க யாரோட இருக்கணும்? இந்த வீட்டோட இருக்கணும். உங்க பெற்றோர் உங்கள் குடும்பத்தை கட்டி உங்களை ஒரு இடத்துக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க வந்துட்டீங்க. இப்ப நீங்க உங்க குடும்பத்தை கட்டுறது தான் உங்க பெற்றோருக்கான மரியாதை. அது அவங்களுக்கு கொடுக்குற கனம். அது நீங்க நல்லா வாழ்றத அவங்க பார்க்கும் போது தான் அவங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஓ, நம்ம வளர்த்ததுக்கு ஒரு மரியாதை இருக்குது. நீங்க இன்னும் பின்னிட்டு உங்க தகப்பன் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, தாய் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உன் வீடு கட்டப்படாம ஒரு நாள் நீ உப்பு தூணாகி போகிற காலம் ஒன்று வரும். என்னைக்கு திருமணமாகி வந்துட்டீங்களோ கணவனும் மனைவியும் உங்க குடும்பத்தை நீங்க கட்டணும், அதை வளர்க்கணும். அதை கொண்டு வந்து எப்படி உங்க பெற்றோர் உங்களை ஒரு குடும்பம் மாத்தினாங்களோ அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒரு குடும்பமாக மாற்றணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இதுல உட்காந்துக்கிட்டு நீங்க இன்னும் திரும்பி உங்களுடைய பெற்றோர் குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் உப்பு தூணாக்கி போகிற காலம் ஒன்று வரும். ஆண்டவர் இந்த லோத்தின் மனைவியின் வழியாக நல்ல காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார், அதே நேரத்தில் காஷனும் கொடுக்கிறார். பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு துணிக்கையின் வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.